team members. Like first, I like to call Adan Yogi. Adan from Kumbakonam chapter. இவர் வந்து பில்டிங் டாக்டர் அப்படிங்கிற பேரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. He has about 50 franchisee outlets in Tamil Nadu, and he's a like a kind of Kumbakonam chapterல வந்து ரொம்ப ஒரு important memberனே சொல்லலாம். Now I call upon sorry. Sorry. I call upon Mr. Saravanan from Coimbatore chapter. Saravanan sir வந்து இதில் இருக்காரு. Like he is doing electronic scales and equipments பண்ணிட்டு இருக்காங்க. End to end solutions கொடுத்துட்டு இருக்காங்க. Accurate electronicsங்கிற பேரில். So now I call upon Mr. Selvakumar, மாருதி பவர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆனந்தம் ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் வந்து 2 இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் இன்டு சோலார் பவர் அண்ட் அதர் பவர் இனிஷியேட்டிவ்ஸ். மிஸ்டர் முகமது ஷமீர், இவர் வந்து பெட்வெல் இந்தியா அப்படிங்கிற பேரில் வந்து பெட்ஸுக்கான ஃபுட் அண்ட் அதர் நியூட்ரிஷன் அந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் நரேஷ், ராம்நாத் சாப்டர், அவர் வந்து பெஸ்ட் மம்மி அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி மிஸ்டர் சுல்தான் அகமத், இன்ஸ்கிரைப் பிபிஓ அப்படிங்கிற பேரில் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பிபிஓ சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வில் ஹேவ் சி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம்னா க்ரோத், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ க்ரோத் அப்படி வளர்ச்சி அப்படின்னா எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸுக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வளர்ச்சியா, சஸ்டைனபிலிட்டியா, ப்ராஃபிட்டபிலிட்டியா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனர் இங்கே இருக்கவங்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், இதுதான் நம்மளை வந்து வளர்க்குது, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்க க்ரௌடில் வந்து யாரெல்லாம் வந்து க்ரோத் தான் இம்பார்ட்டன்ட், வளர்ச்சி இருந்தால் எதனால் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது, 30% க்ரோத். ஓகே. ஸோ அதே நேரத்தில் வந்து சஸ்டைனபிளாக பிஸ்னஸ் பண்ணணும்ப்பா. க்ரோத்லாம் எவ்வளோ க்ரோத் வருது வரலைங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதை வாழ்க்கையில் சஸ்டைனபிளாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, சூப்பர். அடுத்தது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி. இதெல்லாம் வேற விடு, ஆனால் லாபம் இல்லாமல் எதுக்கு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? லாபமே இல்லை அப்படின்னா தொழில் பண்ணி என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறவங்க, ரைட்? ஸோ இந்த 3 தான் மோஸ்ட்லி இருக்குது. லைக் இந்த 3 விஷயந்தான் மோஸ்ட்லி இருக்குது. இப்போ நம்ம எஸ் மெம்பர்ஸ் வந்து இவங்க எல்லாருமே வந்து அவங்க பிஸ்னஸோட ஜேர்னியில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கவங்க. அண்ட் தே ஹவ் கம் டு அ சர்டன் லெவல், லைக் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ஜேர்னியை கடந்து வந்திருக்காங்க. இப்போ இதில் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த க்ரோத், சஸ்டைனபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் ரெக்வெஸ்ட் ஆதன் டு ஷேர் ஹிஸ் வியூ ஆன், ஏன்னா அவர் வந்து இஸ் அ க்ரோத் மேன், க்ரோத்தை தவிர வேறு எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இப்போ வந்து அவர் வந்து க்ரோத்தை பற்றி, க்ரோத் எந்த அளவுக்கு அவரோட பிஸ்னஸ் ஜேர்னிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி இப்போ அவர் கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். அனைவருக்கும் வணக்கம். க்ரோத் எது முக்கியம்னு கை தூக்கும் போது நிறைய பேர் க்ரோத்துக்கு கை தூக்கியிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. நம்ம கட்சிக்காரவங்க நிறையா இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் தைரியமாகவே பேசுவேன் நான். ஆக்சுவலாக 2012 நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் நெட்வொர்க், நோ ப்ரியர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கேயும் நான் வேலை பார்த்ததும் கிடையாது. டைரெக்டாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 வருஷம் மேனேஜ்மெண்ட்டுனா என்னென்னு தெரியாது, அக்கௌண்ட்ஸ் எழுத தெரியாது, ஹெச்ஆரை பற்றி தெரியாது, எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. ரொம்ப தடுமாறிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
2018 எஸ் மாதிரியான அமைப்புகளில் சேரும் பொழுது எனக்கு growth-ஓடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2020ஆம் ஆண்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷத்துடைய வெளிப்பாடாக எங்கள் பில்டிங் டாக்டருங்கிற கம்பெனிலேருந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைமாக பில்டிங் ரிப்பேர் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங்கான ஃப்ரான்ச்சைசி மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதோடைய விளைவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 50க்கும் மேற்பட்ட ஃப்ரான்ச்சைசி கிளைகள் உருவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவங்களுக்கு நேரடியான வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கும். இந்த growth மைண்ட் செட் தான் இதுக்கு காரணமாக இருந்தது. இதனால எனக்கு ப்ராஃபிட்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் இதே ப்ராஃபிட் மைண்ட் செட்டில் ப்ராஃபிட்னு உட்காந்துருந்தா எங்கள் மயிலாடுதுறைங்கிற டயர் சீல தாங்க நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அந்த ஊர்லேயே தான் இன்னமும் உட்காந்துருப்பேன். ஆஹா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஐடியாவை சொல்லி கொடுத்துட்டா இல்லை இன்னொருத்தவங்களுக்கு ப்ராஃபிட் போயிட போது நம்ம மட்டுமே வச்சுக்கணும்னு நினச்சிருந்தா. ஆனால் growth மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால இன்னைக்கு நிறைய பேரோட அசோசியேட் ஆகி எங்களோட ஆண்டர்பிரனர்ஸோடைய எம்பவர்மெண்ட்னால கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய growth பயங்கரமாக இருந்ததுனால ப்ராஃபிட் அதிகமாகிருக்கு. எந்த அளவுக்குன்னா கடைசி 11 வருஷமாக நாங்கள் பண்ண ரெவன்யூ ப்ராஃபிட்டை விட லாஸ்ட்டு 1 இயரில் நாங்கள் பண்ண ப்ராஃபிட்டே அதிகம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா growth தான். growthனால ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. இந்த growthனால எனக்கு அடிஷ்னலாக நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது சார். ஃபஸ்ட்டு விஷயம், பல்க் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பல்க் பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு நல்ல காஸ்ட்டுக்கு எங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடச்சிது. அதனால என் ப்ராஃபிட் அதிகமானுச்சு, எங்கள் growth அதிகமானுச்சு, எல்லா விஷயத்தையும் பண்ண முடிஞ்சுது. இதனால எனக்கு குவாலிட்டியான வெண்டார்ஸ் கிடைச்சாங்க. ஏன்னா கம்மியான வால்யூமுக்கு நல்ல வெண்டார்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கி எல்லாருக்கும் நமக்கு எம்ப்ளாயி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்கள் கம்பெனியுடைய பிராண்ட் வேல்யூ விசிபிலிட்டினால எங்களுக்கு எம்ப்ளாயி நல்ல குவாலிட்டியான எம்ப்ளாயி கிடைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிராண்டோட வேல்யூவேஷன், இன்றைக்கி எங்கள் பிராண்ட் வேல்யூவேஷன் பல மடங்கு ஏறி இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் growth மைண்ட் செட்டுக்கு மாறினால தான். இந்த வேல்யூவேஷனால எனக்கு என்ன நினச்சிருக்கு, இவ்வளோ விஷயங்களால என்ன நினச்சிருக்கு, இன்றைக்கி எங்கள் கம்பெனி ஒரு சஸ்டைனபிள் கம்பெனியாகவும் பார்க்குறாங்க. இதை கண்டினியூவாக சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ எல்லா ஃபேக்டரும் ஒத்து வருது. இந்த என்னோட 3 மைண்ட் செட்டில் growth மைண்ட் செட்டுக்கு நான் திரும்பியும் கன்க்ளூட் பண்ணுறேன். growth மைண்ட் செட்டுக்கு நான் வந்ததுனால மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட்டும் பல மடங்கு கிடச்சிருக்குது, growthம் கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் சஸ்டைனபிலிட்டியும் கிடச்சிருக்குது. இந்த 3 ஆர்டரில் நான் எந்த ஆர்டரில் போயிருந்தாலும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய growthக்கு இன்னைக்கு பில்டிங் டாக்டர் வந்திருக்காது. என்னை கூப்பிட்டீங்க, நீங்கள் பேசவும் வச்சுருக்க மாட்டீங்க. அதனால ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு, ஒரு ஆண்டர்பிரனருக்கு எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா growth தான் தேவை அப்படின்னு சொல்லி வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி. க்ரோத்துக்கு கையை தூக்குனவங்களாம் சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காக க்ரோத்து தான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப ப்ரையர் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக ஆதன் சொல்லியிருக்காரு. இப்போ சரி, அதே மாதிரி திருப்பி பேச வேணாம். அதனால் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வி வில் டேக் அப் சரவணன் சார். ஸோ அவர் ப்ராஃபிட்டபிலிட்டி நீ என்னன்னாலும் பண்ணியா, நான் லாபம் பண்ணலைன்னா நீ தொழில் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் ஆர்கியூ பண்ணுறவர். ஸோ அவர் இப்போ ஒரு பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி எந்த அளவு முக்கியம், எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் 2001 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். 23,400 ரூபா தான் என்னுடைய முதலீடு. 2002 ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட் எடுத்து இந்தியாவில் சேல் பண்ணுற ட்ரை பண்ணேன். இந்தியனோட என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கு அந்த ப்ராடக்ட் ஒத்துழைக்காமல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 6 lakhs rupees லாஸ் 2002. நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர். எங்கள் அப்பா எனக்காக சேர்த்து வச்சிருந்த ஒரு சின்ன ஒரு டைல் ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீடு ப்ளட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்தார். இதுதான் அவருடைய வெல்த் அதுதான் இருந்தது. அந்த வெல்த்தை என்கிட்ட கொடுத்து நான் அதை ப்ளட்ஜ் பண்ணி என்னோடய பிஸ்னஸை ரிவீல் பண்ணேன். இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரோட வெல்த் ப்ராஃபிட்டபிலிட்டி ஈக்குவல் டு வெல்த் கிரியேஷன். நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி டேரெக்டாக பார்க்க வேண்டியதில்லை. என்றைக்கெல்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வெல்த் தானாக பில்ட் ஆகும். அன்னைக்கு அந்த வெல்த் அவர்கிட்ட இல்லை அப்படின்னா என்னால் பிஸ்னஸை ரிவீல் பண்ணியிருக்க முடியாது. இது என்னோடய பர்சனல் ஸ்டோரி.
இப்போ காமனாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி வரலாம். ரீசெண்டாக நம்ம எல்லாருமே கோவிட் பேண்டமிக்கில் பார்த்துருந்தோம். கோவிட் பேண்டமிக் டைமில் எல்லாருமே நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். எக்ஸப்ட் கேஷ் ரிசர்வ் யார்கிட்ட இருந்ததோ, யார்கிட்டலாம் வெல்த் இருந்ததோ, அந்த எல்லா கம்பெனியும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன தோணுது உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கேஷ் ரிசர்வ் கொண்டு வர முடியும். தென் நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட், ஒரு பிஸ்னஸுக்கு மிக மிக முக்கியம் பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரேஷியோஸ், சேல்ஸு, நெட் ப்ராஃபிட் எங்கே கொண்டே சப்மிட் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்கள் பேங்கருக்கே நீங்கள் போகிறீங்கன்னா ஃபைன் என்ன பேசும்? உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் தான் பேசும். க்ரோத் இருக்குது சார், ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, இவ்வளோ மார்க்கெட் இருக்குது, எல்லாம் சொல்லலாம். பட் ஃபைனலி ஒரு பேலன்ஸ் ஷீட் ஸ்பீக்ஸ். உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத உங்கள் பேலன்ஸ் ஷீட்டு தான் சொல்லும். அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து உங்கள்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இருந்தது, உங்கள்கிட்ட வெல்த் இருந்து ப்ளட்ஜ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு அசெட் இருந்தது அப்படின்னா 2% வரைக்கும் நம்மளால் அடிஷ்னலாக பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டு ரிபேட் வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராங்காக பேச முடியும். எகைன் இந்த 2% எங்கே வந்து சேர்க்கும்? உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து ஆட் ஆகும். கேஷ் ரிசர்வ் இருந்தால், இப்போது க்ரோத்தை பற்றி ஆதன் யோகி பேசினார். நான் வந்து என்னோடய பையிங் பவர் அதிகமாகிடுச்சு, அதனால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்தது, அதிகமாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அதிகமாக வாங்கினார்? அவர்கிட்ட கேஷ் ரிசர்வ் இருந்திருக்கும். அந்த கேஷ் ரிசர்வ் இன்னைக்கு கொண்டு அதிகமாக கொடுக்கும் பொழுது எகைன் உங்களுக்கு உங்கள் பையிங் பவரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். காலையிலிருந்து எல்லா ஸ்பீக்கர்ஸும் பேசுனாங்க மைண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு. உங்கள் கையில் பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வெல்த் இருந்தது அப்படின்னா சைக்கலாஜிக்கல் பவர் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப திடகாத்திரமாக எடுப்பீங்க. இதே நம்மகிட்ட ஆல்ரெடி லோன் ஒரு 5 கோடி இருக்குப்பா, எதுக்கு இந்த க்ரோத்து இருக்கிறத வச்சு அப்படியே வண்டி ஓட்டிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். அப்போ உங்களோட சைக்கலாஜிக்கல் பவர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? உங்களோட வெல்த் ஜென்ரேஷன், உங்கள்கிட்ட ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு 100 ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ்லாம் நம்ம ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுவோம். எந்த ப்ராடக்ட்டில் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? எந்த லோ எஃபோர்ட் போடுறோம், எந்த ப்ராடக்ட்டில் ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி வருதுன்னு பார்ப்போம். இது பார்க்காம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நேச்சுரலி க்ரோத்தும் வராது, கம்பெனி சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு க்ரோத் வேணும்னாலும் சரி, அந்த கம்பெனி நீங்கள் ரன் பண்ணணுன்னாலும் சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் முக்கியம். ப்ராஃபிட்டபிலிட்டி வில் லீட் டு வெல்த் மேனேஜ்மெண்ட். பேசிவ் இன்கம் நம்மளுக்கு நிறைய எஸ்ஸோட சாப்டரில் நிறைய மீட்டிங்ஸில் பேசியிருப்பாங்க. பேசிவ் இன்கம் வேணும், பேசிவ் இன்கம் வேணும்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட்டபிலிட்டி வந்தால் மட்டும்தான் பேசிவ் இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். பேசிவ் இன்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஃபைனலி பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி லைக் ஆக்சிஜன். இந்த ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் உங்களுக்கு க்ரோத்தும் வராது, சஸ்டைனபிலிட்டியும் கிடைக்காது. ஸோ ஆக்சிஜன் இல்லாத மனிதன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும். ஃபைனலி என்னோட ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட், எப்படி ஓப்பனிங் என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சனோ க்ளோசிங் என்னோட ஸ்டேட்மெண்ட்டோடு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் கம்பெனி தமிழ்நாட்டில் நம்பர் 1, சவுத் இந்தியாவில் 4th place வித் 0 debt. ஓகே, இது வந்து எதனால் முடிஞ்சுது அப்படின்னா நான் ப்ராஃபிட்டபிலிட்டியும் வெல்த் மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டாக பண்ணனால மட்டும்தான் முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சரவணன் சார். ஸோ இப்போ வந்து அவரோட வாதமாக வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தால் தான் வந்து நீங்கள் ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ப்ராப்பராக ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ராங்காக வச்சா தான் நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து நீங்கள் பெட்டர் காஸ்ட்டுக்கு எடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி பெட்டர் காஸ்ட்டுக்கு லோனோ எதனால் எடுக்க முடியும், அதுக்கான மதிப்பு அப்போ தான் கூடுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஐ ரெக்வெஸ்ட் செல்வகுமார் சார், அவர்கிட்ட வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி பாருங்கள், இல்லைன்னா க்ரோத் பாருங்கள். பட் ஒரு பிஸ்னஸ் வந்து சஸ்டெயினபிளாக இருக்கிற பிஸ்னஸஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து லாங் டேர்மில் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம போராடுறோம், அதை சஸ்டெயினபிளாக க்ரியேட் பண்ணலன்னா எப்படிங்கிறத பற்றி ஐ ரெக்வெஸ்ட் செல்வகுமார் டு ஷேர் சம் வேர்ட்ஸ் ஆன் இட். ஹாப்பி ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் வணக்கங்க. தம்பி ஆதன் ரொம்ப அழகாக பேசினார், எப்போதுமே ரொம்ப நல்லா பேசுவார். க்ரோத் மைண்ட் செட்டு தான் முக்கியம்னு. உண்மையிலேயே க்ரோத் மைண்ட் செட்டில் தான் வளர்ந்துருக்காருன்றலாம் உண்மை தான். ஆனால் ஆதன் எதுக்காக க்ரோத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதான் மேட்ரு.
அவரோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவர் தமிழ் இலக்கியங்கள் பிடிக்கும், நிறையா தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுகிறாரு, மேனேஜ்மெண்ட்டை இலக்கியங்களில் சொல்கிறாரு. தனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்காக கம்பெனியில் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணார். சிஸ்டம் தானாக வளர்ந்தது. அப்போ சஸ்டைனபிலிட்டி ஒரு ஃப்ரீடம் மைண்ட் செட்டில் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்காக ஒரு வளர்கிறதுக்கான கம்பெனி தான் பில்டிங் டாக்டராக பார்க்குறேன். அது க்ரோத் மைண்ட் செட் இல்லை. நீ க்ரோத் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் 1996 எங்கள் மாருதி பவர் கண்ட்ரோல் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். நாங்கள் யூபிஎஸ், சோலார், சிசிடிவி கேமரான்னு 3 வெட்டிக்கில் இருக்கும். வி ஸ்டார்டட் வித் 40,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 28 years பேக்குங்க. 2018 வரைக்கும் நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். என்டர்பிரனர் மைண்ட் செட்டுக்கே வரல. நான் க்ரோத்து, ப்ராஃபிட்டு, சஸ்டைனபிலிட்டி பற்றிலாம் இன்றைக்கி பேசுகிறோம். ஜஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு மைண்ட் செட்லேயே 2018 வரைக்கும் இருந்தேன். 2018க்கு அப்புறம் எனக்குள்ளார ஒரு சில சேஞ்சஸ் நிகழ்ந்தது. அந்த சேஞ்சஸ் எப்படி நிகழ்ந்ததுன்னா, எனக்கு நான் பேசிக்கலி ஐம் அன் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் கிடையாது. ஒரு எத்தனை வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும், எத்தனை கார் இருந்தாலும் ஒரு காரில் தான் போக முடியும், பெருசாக பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தேன். இன்றைக்கும் அந்த மனநிலையில் தான் இருக்கேன். ஆனால் 2018 வரைக்கும் இந்த பிஸ்னஸை தனியாக பார்த்தேன். இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். கடவுள் வந்து ஒரு நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான கருவியாக நம்மளை பயன்படுத்துகிறார். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அமைப்பு மூலிமா கிட்டத்தட்ட 982 மாணவர்கள் இது வரைக்கும் உயர்கல்வி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில். எனக்கு இதை தனியாக அது தனி ட்ராக்ல பார்த்தேன். என்னோட லைஃபோட பர்பஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன். ஒரு 9 லட்சம் பேருக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது பர்பஸ். நான் பிஸ்னஸையும் எஜுகேஷனையும் தனியாக பார்த்த வரைக்கும் எனக்கு பிஸ்னஸ் வளரல. 2018க்கு அப்புறம் என்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குது, நல்ல சர்வீஸ் இருக்குது, நல்ல கஸ்டமர் பேஸ் இருக்குது. இருக்கிற கஸ்டமர் நம்மள்ட்ட திரும்ப வராங்க. இவ்வளோ தூரம் இருந்து ஏன் பிஸ்னஸை பெருசாக வளர்த்து எடுத்துகிட்டு போகிறோம்? அப்போ பிஸ்னஸை இன்னும் பெருசாக வளர்த்து எடுத்துகிட்டு போனால் இன்னும் நிறையா குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிஸ்னஸ் கொடுக்கும். என்னுடைய லைஃபோட 9 லட்சம் குழந்தைங்களுக்கு படிப்பை உருவாக்கணும், ஆனந்தம் யூனிவர்சிட்டியை உருவாக்கணுன்ற என்னுடைய பர்பஸுக்கான டூலாக என்னைக்கு பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சனோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன். அப்போ பிஸ்னஸ்க்கு க்ரோத் முக்கியம், ப்ராஃபிட் முக்கியம். ஆனால் அந்த க்ரோத்தும் ப்ராஃபிட்டும் சஸ்டைனபிள் மாடலாக பிஸ்னஸை உருவாக்குறதுக்காக தான்ற புரிதல் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன். அந்த தேர்டில் இருக்கும்போது தான் 2018 எஸ்ஸோட கொடைக்கானல் நடந்த கான்ஃபரன்ஸில் எஸ் சேர்மனும் அகிலா மேமும் பேசின ஒரு சில விஷயங்கள் என்னை உலுக்கி போட்டுச்சு. அந்த 2018 தான் லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2018 வரைக்கும் எங்கள் குரூப் டர்ன் ஓவர், என்னுடைய பார்ட்னர் ரவிசங்கர் இருக்கார். நாங்கள் 28 years முன்னாடி நானும் ரவிசங்கர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் டர்ன் ஓவர் 3 லட்சம் ரூபா. 2018 டர்ன் ஓவர் 18 crore rupees. இந்த வருஷம் குரூப் டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் 84 crore. இந்த கடைசி 6 ஆண்டுகளில் நடந்த மாற்றம் வந்து 2018 நடந்த அந்த செஷன் தான் எங்களை மாற்றி போட்டுச்சு. அப்போ 2 விஷயம். ஒன்று என் லைஃபோட பர்பஸுங்கிறது ஆனந்தம் யூனிவர்சிட்டி 9 லட்சம் பேர் எஜுகேஷன் கொடுக்கணும். அதை தனியாக பார்க்காம என்னைக்கு அந்த பர்பஸை அடையிறதுக்கான டூலாக பிஸ்னஸை பார்க்க வச்சோமோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன். நம்பர் 2, 3 விஷயங்கள் வந்து சஸ்டைனபிலிட்டி மாடலாக பார்க்குறோம். திரும்ப சொல்கிறேன், சரவணன் சொன்னதோ ஆதான் சொன்னதோ க்ரோத்தும் ப்ராஃபிட்டும் இல்லாமல் பிஸ்னஸை ரன்னே பண்ண முடியாது. வெறும் க்ரோத்தும் ப்ராஃபிட் இருந்தால் ஒரு கட்டத்தில் போய் ஃப்ரஸ்ட்ரேஷனில் நின்றுரும். என்னைக்கு சஸ்டைனபிள் மாடலாக உருவாக்குறோமோ அதான் ஹாப்பியாக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 1, இங்கே இருக்கிற பல பேருக்கு என்னுடைய கேள்வி, யார் பிஸ்னஸ் ஓனரில் யார் பெரிய பணக்காரவங்க? யாரோ சொல்ல முடியுமா? பிஸ்னஸ் ஓனரில் யார் பெரிய பணக்காரவங்க? யாருக்கெல்லாம் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு நேரம் கொடுக்க முடியுதோ அவங்க தான் பிஸ்னஸில் பணக்காரவங்க. யாருக்கெல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குது, என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பிடிக்குது, எனக்கு பிடிச்ச சினிமா பார்க்க பிடிக்குது, டெய்லி கிரிக்கெட் விளையாட பிடிக்குது, சாட்டர்டே ஃப்ரெண்டு கூட போகணும், சண்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், வாட் எவர் இட் குட் பி. இங்கே இருக்கிற பல பேரண்ட்ஸுங்களுடைய கேள்வி, நம்மள எத்தனை பிஸ்னஸ் ஆரம்பிக்குமே என்ன சொல்லுவோம், வேலையை விட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, சார் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் நான் ஃப்ரீயாக இருப்பேன், எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாம், எப்போ வேணாலும் வெளியில் போகலாம், எப்போ வேணாலும் டூர் போகலாம். நம்மள எத்தனை பேருக்கு பெத்த பிள்ளையோட பேரண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது? நம்மள எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்த்தை காலையில் பார்த்துக்கிறதுக்கான நேரம் இருக்குது? அப்போ எது சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா, வெறும் பணம், வெறும் வளர்ச்சி, வெறும் டாப் லைன், வெறும் பிராண்ட் இல்லை. இலக்கை அடைவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இலக்கை அடைகிற பயணத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது. எப்போ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, எப்போ மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா, நம்ம குரோத்துக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும்போது, என் குரோத்துக்கும் ப்ராஃபிட்டுக்கும் தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷன் இருக்கு, அந்த கனெக்டாக இருந்ததுன்னா அப்போ என் ஜேர்னியை நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1, பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கான டூலாக சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மைண்ட் செட் தான் இருக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 2, இன்னைக்கு இங்கே இருக்கிற பல பேருக்கு என்னுடைய கேள்வி, நம்மள எத்தனை பேருக்கு நம்ம பசங்க நம்ம பிஸ்னஸ் எடுத்து நடத்த தயாராக இருக்காங்க? மேபி வெரி ஃபியூ கை தூக்கலாங்க. எங்கள் வீட்டில் எடுத்துக்கவே தயாராக இல்லை. ஏன் எடுத்துக்க தயாராக இல்லைன்னா, நம்ம படுற பாடை பார்த்துட்டு, நம்ம பிஸ்னஸ் நடத்துகிற விதத்தை பார்த்துட்டு, ஐயோ சாமி ஆள விடு, என்னை ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட வெளில கூட்டு போக மாட்டேங்கிறோம், பிஸ்னஸே வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம். எது சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடல் தெரியுங்களா? இன்னைக்கு அடுத்து வரப்போற ஜிஆர்டி ஆனந்த் சார் தான் உதாரணம். ஜிஆர்டி திரு ஜிஆர் ராஜேந்திரன் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு வெறும் குரோத், வெறும் ப்ராஃபிட்னு ஆரம்பிச்சிருந்தா ஒரு 4 கடை ஆரம்பிச்சு விட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கும் ஜிஆர்டி உள்ளார போனா அத்தனை பேரும் ஒரே வேல்யூ சிஸ்டமோட சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. இன்னைக்கும்
ஜிஆர்டியில் போய் தாலி வாங்கினாதான் கல்யாணம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டி ராஜேந்திரன் அவர்களுடைய அடுத்த தலைமுறை ஆனந்த் சார் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இன்னைக்கு ஆனந்தனுடைய அடுத்த தலைமுறை ஜிஆர்டி ஜுவல்லரியை ஹோட்டல் எடுத்துகிட்டு போகும். எது சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடல்னா, நம்ம பிஸ்னஸை வெறும் குரோத்துக்கும் ப்ராஃபிட்டுக்கும் பண்ணுனா 4 வருஷம் 8 வருஷம் 6 வருஷம் டாப் லைன் பண்ணலாம், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் 4 இடம் வாங்கலாம், இன்னும் 4 கார் வாங்கலாம், BMW கார் வாங்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கும் பேசப்படக்கூடிய மாடலை எப்போ உருவானா, நம்ம இல்லாமல் பிஸ்னஸ் ரன் ஆகணும். ஆட்டோ பைலட் மோடில் நம்ம இல்லாமல் எந்த பிஸ்னஸ் ரன் ஆகுதோ, நான் இப்போ எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பெண்ட் ஒன்லி 1 hour பிஸ்னஸுங்க, 1 to 1.5 hours. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஆனந்தம் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். 6 மாதம் ஆஃபீஸ் இல்லைனாலும் எங்கள் ஆஃபீஸ் நடக்குங்க. 6 மாதம் ஆஃபீஸில் இல்லைனாலும் சொன்ன வருஷம் 30% growth எங்கள் ஆஃபீஸ் நடக்குது. இதுக்கு ஒரே காரணம் சிஸ்டம் ட்ரிவன் ஆர்கனைசேஷனாக மாற்றத்துக்கான எஃபோர்ட் போடுறோம். அப்போ செகண்ட் பாயிண்ட், சிஸ்டம் ட்ரிவனாக மாறினாதான் நீங்கள் ஆர்கனைசேஷனை அடுத்த தலைமுறைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். 3வது, சிஸ்டம் ட்ரிவனாக நடக்கும்போது என்ன செய்வோம், பீப்புளை ட்ரெயின் பண்ணுவோம். பீப்புளை ட்ரெயின் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸு இன்னும் எமர்ஜ் ஆகி வருவாங்க. நெக்ஸ்ட் லெவலில் சாதாரண எம்ப்ளாயாக இருக்கிறவங்க லீடர்ஸ் வருவாங்க. அந்த லீடர்ஸ் நிறையா உருவாக நிறையா டீம் வர அந்த லீடர்ஸ் நாளைக்கு போய் 10 பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த லீடர்ஸ் அவங்க பர்சனல் லைஃப்ல எம்பவர் ஆவாங்க. எப்போ சந்தோஷம் தெரியுங்களா, நம்மள்ட்ட வேலை பார்த்த 10 பேர் நாளைக்கு உங்களுக்கு காம்படிட்டராக உங்கள் ப்ராடக்ட்டை போய் சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஷோரூமை போய் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதுதான் நமக்கு ப்ரைடு. அப்படி அந்த சஸ்டைனபிள் மாடல் எப்போ வரும்னா, தொடர்ச்சியாக சிஸ்டமும் குரோத்துக்கும் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணும் போது தான். அந்த வகையில் நீ இப்போ யோசிச்சு பார்க்கணும், வெறும் குரோத்தும் வெறும் ப்ராஃபிட்டும் குரோத்தும் வேணும். வெறும் குரோத்தும் ப்ராஃபிட் இருந்து ஹெல்த் இல்லாட்டி என்ன பண்ண போகிறோம், வெறும் குரோத்தும் ப்ராஃபிட் இருந்து பெத்த பிள்ளையோட ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போனால் என்ன பண்ண போகிறோம், வெறும் குரோத்தும் ப்ராஃபிட் இருந்து நமக்கு பிடிச்ச நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா என்ன பிரயோஜனம். இலக்கை அடைவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இலக்கை அடைகிற பயணத்தில் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலில் தான் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒரு ரஜினி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் நீங்கள் பேசுனது. ஸோ சஸ்டைனபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ திருப்பி வந்து வி வில் கம், ஏன்னா இதை 3ஐயும் கேட்டோன்னே எனக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ திருப்பி நெக்ஸ்ட் ஐ வில் கம் பேக் டு ஷமீர் சார். அவர் வந்து திருப்பி க்ரோத் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவர் பிஸ்னஸில் அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், க்ரோத் அவருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ அவர் ஷேர் பண்ணுவார். ஹாப்பி ஈவினிங் மெம்பர்ஸ். 2014 நான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். பெட்வெல் இந்தியான்ற பெட் ப்ராடக்ட்ஸ் கான பிஸ்னஸ் வந்தேன். 2014 வந்தப்போ சென்னை அண்ட் தமிழ்நாட்டில் உள்ள பெட் ஷாப்ஸ் எல்லாருமே பெங்களூர் ஆர் பாம்பேயில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஏன் இங்கே ஒரு ஹோல்சேல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பிக் ஒரு கோலில் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். 2014 2017 வரலையும் ஒரு ரெகுலர் ஹோல்சேலர் மாதிரி தான் இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வி டென்ட் ஹேவ் எனி பிகர் கோல்ஸ் இன் அவர் அஜெண்டா அட் ஆல். பட் 2017-18 அந்த மிட் டைமில் வி டுக் அ வெரி பிக் அடேஷியஸ் க்ரோத் கோல். என்ன பண்ணலாம், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. வி வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி காம்படிஷன். வி வாண்ட் டு ஸ்டாண்ட், கெட் ஐடென்டிஃபைட், கெட் ரெக்கக்னைஸ்ட் இன் அ நேஷனல் அரீனா அப்படின்ற ஒரு அடேஷியஸ் கோல் எடுத்ததுக்கப்புறம் we have started importing pet products from US, Thailand and China, mainly from China. ஸோ எங்கள்கிட்ட வர ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்ற ஃபீட்பேக் மட்டும் இல்லாமல் யூனிக்காக இருக்குன்னு கொண்டு வர எல்லாமே பாராட்ட ஆரம்பித்தாங்க. திஸ் மேட் அஸ் டு க்ரோ ஹையர். வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஜஸ்ட் 2 SKUs, 2 SKU வச்சு 2014 ஆரம்பித்தோம். 2017 இந்த மாதிரி ஒரு க்ரோத் கோல் எடுத்ததுக்கப்புறம் 2018-19 பார்க்கல we have landed around for 245 SKUs. Out of that 200 SKUs are exclusively imported only by us in pan India case. So 245 நிறுத்திட்டா போதுமா அப்படின்னு பார்க்குறப்ப 2024 as of now, 2025 as of now, we are having around 450 exclusive products that is only available with us for in pet category, pet products category. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றத விட ஒரு க்ரோத் மைண்ட் செட்டை எந்நேரமும் காலையிலேருந்து நைட்டு வரையும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை என்னுடைய மென்டாஸும் என்னுடைய சூழ்நிலையில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னங்க டீமுக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். தி ஆட்டிடியூட் ஹவு வி பிஹேவ்ட் இஸ் அ க்ரோத் மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட்டில் உள்ள ஆட்டிடியூட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது போகிறப்ப, ஃபர்ஸ்ட் வி குட் அட்டைன் அ ரெவன்யூ க்ரோத் இன் அவர் பிஸ்னஸ். We started with 0 lakhs in the first 2.5 months. வெறும் ப்ரொமோஷன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் 2014. Now we have reached around 240% higher in our revenue growth. So the revenue growth கிடைச்சதுனால we could able to get a net profit growth and we could show a higher increase in net profit growth around 18-19% of net profit growth. ஸோ நெட் ப்ராஃபிட் க்ரோத் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியமான இந்த ரெண்டுத்தை விட எனக்கு ரொம்ப
ஹார்ட் டச்சிங்காக இருக்கிறது வந்து மார்க்கெட் ஷேர் க்ரோத். நம்ம அந்த செக்டாரில் இருக்கிறோம், அந்த செக்டாரில் நான் லீடரா அப்படின்ற தாட் ப்ராசஸ் கொடுக்க போகிறது இந்த மார்க்கெட் ஷேர் க்ரோத். இந்த மார்க்கெட் ஷேர் க்ரோத்னால நிறைய சப் பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. வி குட் ஏபிள் டு வெண்டாஸ்ட்டை நம்மளால் பேச முடிஞ்சது. ரெக்கக்னிஷன் அட் பேன் இண்டியா லெவல், அதாவது ஒரு அந்த பெட் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் தமிழ்நாடுவோ ஆர் சவுத் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க ரொம்ப சொற்பமான பீப்புளாக தான் இருந்தாங்க. ஐ குட் ஏபிள் டு ரெப்ரசென்ட் சவுத் இந்தியா ஆர் தமிழ்நாடு ஆஸ் சச் இன் தி இந்தியன் அரீனா, ஆல்சோ டு த வேர்ல்டு அரீனா. இதை தவிர்த்து பிராண்ட் ஆசச், பெட்வெல்ன்ற பிராண்ட் ஆசச் ஹஸ் க்ரோன். இந்த பிராண்ட் க்ரோ ஆனதுனால எங்களோட ரெக்கக்னிஷன் அண்ட் எங்களோட என்டையர் டீம் க்ரோ ஆச்சு. We could able to pay higher wages to good people. We could able to attain good HR talents across the India. We could able to attain whatever we have never thought about. So we are also planning to enter into Dubai and Sri Lanka market soon. This is again a growth goal. 2018 we could able to fix the things. Now the things are getting materialized. So ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து what we just ask only 2 words. What's next? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்துட்டோம், இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை we keep on ask ourselves. We also keep on asking among the others which I am associated with. First, இந்த ஆட்டிடியூடை எங்களுக்கு வர வைக்கிறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு இன்னைக்கு மார்னிங்கும் ஒன் ஆஃப் மை மென்டர் ஹவ் ஜஸ்ட் ஆடட் டு இட். நான் டிஃப்ரெண்ட்டான வேர்ஷன் திங்க் பண்ணி வச்சுருந்தேன், அவர் டக்குன்னு ஆட் பண்ணிட்டு வந்தார். கேன் ஐ அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின்லேருந்து வெளியே வந்து ஐ கேன், அந்த ஐயை ஃப்ரண்ட்டில் தூக்கி போட்டுட்டு ஐ கேன் அப்படின்ற ஒரு பெரிய ஆட்டிடியூடை வித்தின் அவர் செல்ஸ், நாட் ஓன்லி வித்தின் மீ, வி ஹவ் பிளான்டட் வித்தின் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் மை டீம் ஆஸ் வெல் அஸ் டு மை ஒய்ஃப். ஏன்னா அவங்க தான் இம்பார்ட்டன்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மை லைஃப். அவங்களுக்கும் கேன் ஐன்ற ஒரு பெரிய கொஸ்டினை தூக்கி போட்டு ஐ கேன் அப்படின்றத வி ஹவ் இம்ப்ளான்டட் வித்தின் அவர் செல்ஸ். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் தீஸ் ஆர் தி ஒரு அந்த பெனிஃபிட்டை நாட் ஓன்லி மீ, தி என்டையர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ், எங்கள் ஃபேமிலியோ இல்லை வேறு யாரோ, whoever is going to take care of Petwell India in the future will definitely feel that growth mindset, will have that growth mindset, and because of that growth mindset, everyone who is going to come in my line will eat the fruit. Thank you. Thank you sir. சார் ரொம்ப அழகாக வந்து எப்படி உங்களோட பெட் பிஸ்னஸ், அந்த பெட் பிஸ்னஸ் வந்து உங்களோட க்ரோத் மைண்ட் செட்டை வந்து பெட் பிஸ்னஸை எப்படி கொண்டு போச்சு, அதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வந்துச்சு, அதுதான் எப்படி உங்களோட பேசிஸாக இருந்திருக்குங்கிறத வந்து அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து வெல்த், இப்போ பெஸ்ட் மம்மி, ஸோ அதை வந்து நாங்களாம் க்ரோத் கம்பெனி நினச்சிட்டு இருந்தோம். நரேஷ் ஹஸ் கிவன் அ டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் ஃபார் தட். அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ பாயிண்ட் கொடுத்தாப்புல. ஸோ இப்போ வந்து ஐ எம் ஆஸ்கிங் ஹிம் டு ரெக்வெஸ்ட் ஹிம் டு ஷேர் அபவுட் ஹிஸ் aspirations on how he takes the business forward. எது ரொம்ப முக்கியங்கிறத பற்றி கேட்டுக்கிறேன். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் செகண்ட் ஜென்ரேஷன். என்னுடைய சின்ன வயசில் நான் ஒரு 6th 5th படிக்கும்போது எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து நான் என்னுடைய கடைக்கு போய் சேல்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்பா. அப்போ எனக்கு ஓயாமல் நான் சேல்ஸ் பண்ணுறதுனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே சேல்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது 10th எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். அப்போ ஒரு நாள் வந்தாங்க, ஏப்பா இனிமேல் நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம், நம்ம பிஸ்னஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன டாடி இப்படி திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா உனக்கு டெய்லி 10,000 வேணுமா இல்லை மாதத்துக்கு 10,000 வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ வந்து என்ன மைண்ட் செட் இருந்துச்சு தெரில, ஆனால் அப்போவே வெல்த் மைண்ட் செட் தான் எனக்கு இருந்திருக்கு போல். நான் டெய்லி 10,000 வேணும், அப்போ இதோட ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஜாலியாக வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் டெய்லி சேல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவோம். ஆனால் அவங்கள மாதிரி நம்ம வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா செல்வானே மாதிரி சஸ்டைனபிலிட்டி மைண்ட் செட் உள்ளவர். வேகமாக வளரக்கூடாது, படிப்படியாக ரொம்ப தெளிவாக வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் வந்து சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. முன்னேறுன்னு நினச்சிட்டோம், அது எதாக இருந்தானே பணத்தை வச்சு எதை வேணாலும் செய்யலாம், நம்மளால் முடியாது என்ன அப்படின்னு நினச்ச ஒரு ஆட்டிடியூட் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய இருந்துச்சு. நான் அக்ரெசிவாக எல்லா வேலையுமே பண்ணுவேன். ஆனால் எங்கள் அப்பா நீ சோம்பேறின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப நாள் புரியாது, இவர் தான் நம்மளை பிஸ்னஸ்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார், ஏன் இவர் நம்மளை சோம்பேறின்னு சொல்கிறாரு, நம்ம நல்லா தானே பணம் சம்பாரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 வருஷம் எனக்கு போயிடுச்சு. 2015 நான் எஸ்ஸில் வந்து சேர்றேன். எஸ்ஸில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது வந்து நம்ம சோம்பேறியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா வேலையுமே நம்ம தான் பார்க்குறோம். எஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் தெரியுது நம்ம எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது, நம்ம பார்க்குற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உருப்படாமல் இருக்குது. அப்போ மெயின் வந்து ஒரு கம்பெனிக்கு எதிரியே வந்து ஓனர் தான். அப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை வந்து கன்சல்டன்சியை வந்து நிறையா யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் 2017 எஸ்ஸில் சேரும்போது, இன்றைக்கி ஆமாம் 2018 எஸ்ஸில் சேரும்போது என்னோடய டேர்ன் ஓவர் 1 கோடி இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஒரு 7 வருஷத்தில் 40 கோடிக்கு டேர்ன் ஓவர் கிட்ட வந்துட்டேன். அதெல்லாம் 2 வருஷம் கொரோனா போயிடுச்சு.
இன்றைக்கி 10 கன்சல்டிங் வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு பிராண்ட் கன்சல்ட் வச்சுருக்கோம், ஃபினான்ஸ் கன்சல்ட் வச்சுருக்கோம். இப்போ கூட பாருங்கள், இப்போ ஏஐ கன்சல்ட்டும் புக் பண்ணிட்டேன், ஏஐ பேசிட்டோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தான் க்ரோத்து எல்லா மைண்ட் செட்டுமே முக்கியம்தான். ஆனால் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது. எங்கள் அப்பா வந்து என்னை நம்பவே இல்லை. நான் காலையில் 5 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு தான் நைட்டு வருவேன். அது அப்போல்லாம் நான் மாடாக உழைக்கும் போதெல்லாம் என்னை நம்பலை. நான் சம்பாரித்து ஒரு இடம் வாங்கும் போதோ, நான் சம்பாரித்து வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுக்கும் போதோ அப்போ தான் எங்கள் அப்பா நம்புகிறாங்க. ஏன்னா நாங்களாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, அண்ணன் தம்பி எல்லாருக்குமே நான் பார்க்கணும். அப்போ நான் 5 கடை போடும்போது உள்ள மரியாதை எனக்கு மரியாதை இல்லை. நான் போய் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்கும்போது உள்ள மரியாதை வேறு மாதிரி இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணுமேனு சொல்லிவிட்டு நான் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கும்போதும் க்ரோத் மைண்ட் செட்டில் இருப்பேன். இந்த மைண்ட் செட் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன ஒரு ஜூஸ் நான் குடித்தேன் அப்படின்னா, ஒரு பணம் வந்து தான் ஒரு மனுஷனோட மனநிலையே மாற்றுது. அண்ணே சொன்ன மாதிரி ஒரு பணத்தை வச்சு நம்ம எதை வேணாலும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் தப்பான கண்ணோட்டத்தில் எல்லாருமே புரிஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து என்னோடய சேலரி 1 லட்ச ரூபா, ஆனால் இன்றைக்கி என் கம்பெனியோடைய சிஇஓ சேலரி 2 லட்ச ரூபா. இன்றைக்கி நான் 2 லட்ச ரூபா கொடுத்து சிஇஓ வச்சு நான் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம். நாங்கள் ஆப்ரேஷனுக்குள்ளே நான் போய் 7 வருஷம் ஆச்சு. என்னுடைய டெய்லி கோலே அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு என்ன காம்படிஷன் வரப்போகுது, நம்ம இது எதெல்லாம் எதிர்கொள்ள போகிறோம், யாரெல்லாம் நம்ம காம்படிஷன். இதுக்கு முன்னாடி நான் எஸ்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஏன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் என் காம்படிஷனாக இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு துணிக்கடை வந்தால் கூட எனக்கு காம்படிஷனாக இருக்குது. ஏன்னா என்னுடைய ஊரில் இருக்கிற ரெவன்யூ வந்து அந்த ஒரு செக்மெண்ட்டில் அவங்க பிரிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் செட் எப்போ வரும், நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வருது. ஆனால் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம காம்படிஷனை வந்து எவ்வளோ வேணால் எதிர்கொள்ளலாம். இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ விற்கிறதுக்கும் அந்த பிராண்டிங் பண்ணி அந்த டீயை 20 ரூபா விற்கிறதுக்கும் எது தேவை? இன்றைக்கி மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு தேவைப்படுது. இப்போ நான் 10 ரூபாய்க்கு டீயை வந்து விற்காது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா எப்படி விற்க முடியும்? ஆனால் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் டீ 20 ரூபாய்க்கு விற்பேன். அதை வாங்க வைக்கிறதுக்கு கஸ்டமர் என்ன செய்யணும், அதுக்கான எல்லா விஷயங்களும் நான் செய்யும் போது எனக்கு ப்ராஃபிட்டபிள் தன்னார வருது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. இவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண தெரியல. உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண தெரியாதனால எனக்கு க்ரோத் வேணும்னு சொல்கிறாரு. வரும்போது அதை நான் கேட்டேன், ஏன் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காருன்னு பார்த்தா இன்னும் அவர் கல்யாணமே ஆகலையா. இவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவர் க்ரோத் மைண்ட் செட்டில் இருப்பாரு எனக்கு தெரியல. எங்கள் அண்ணன் ஆனந்தம் தான் சொல்கிறோம். ஆனால் இவரை பாருங்கள், 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாரு. அதுக்கு ஸ்டால் போடலை, ஆனந்த ஃபவுண்டேஷன் ஸ்டால் போகிறாரு. ஆனந்த ஃபவுண்டேஷன் எப்படி ரன் ஆகும்? எங்களை மாதிரி க்ரோத் வெல்த் பீப்புளை வச்சு தான் ரன் ஆகும். ஏன்னா நாங்கள் ஃபண்டிங் பண்ணாத அண்ணன் மாதிரி ஆள் இப்போ 920 பேரை நாங்கள் 9 லட்சம் பேரை இலக்கை அடைய வைக்கணும்னா எங்களை மாதிரி பீப்புளை தான் வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும். அப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து மணி வந்து ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. வெறும் பணத்தை வச்சு எல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது. ஆனால் அந்த பணத்தை வச்சு நம்ம அறிவையும் சேர்க்கும் போது அதோடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. வாய்ப்பளித்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ வெல்த்து தான் முக்கியம், ப்ராஃபிட்டபிலிட்டி தான் முக்கியம். ஸோ ஏன்னா ப்ராஃபிட் இல்லாமல் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. நாளைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொசைட்டிக்கு செய்யணுனாலும் சரி, இல்லை நிறுவனத்துக்கே நல்ல விஷயம் செய்யணுனாலும் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இன்னும் 2-3 விஷயம்லாம் சொன்னால் நான் அதை வந்து அவனே ஷேர் பண்ணுவான்னு நினச்சேன். அம்மா அப்பான்னு சொல்லி மழுப்பிட்டேன். வீட்டில் மதிப்பு கிடைச்சதே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்ததுக்கப்புறம் தாங்கிறத சொன்னாப்புல. ஸோ இப்போ அடுத்தது வந்து வி வில் கோ டு சுல்தான் சார். ஸோ இவர் வந்து இவரோட பிஸ்னஸில் எப்படி வந்து சஸ்டைனபிள் ஃபோக்கஸ் அந்த விஷயத்தை வச்சு எப்படி வந்து இவரால் வந்து ஒரு சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடிஞ்சிச்சு, சஸ்டைனபிலிட்டி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி ஐ லைக் டு ஷேர் வித் யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசிய அதன் ஷமீர், சரவணன் சார், நம்ம பெஸ்ட் மம்மி நரேஷ், இவங்களுக்கு நன்றியோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் ஒரு பிபிஓ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ நானும் நிறைய நம்பர் சொல்லலாம், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்க. அதனால் நான் நம்பர்ஸ் இல்லாமலே பேசுகிறேன். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோம். ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கோமான்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை தான், ஆனால் நல்லா தான் வளர்ந்துருக்கோம். சஸ்டைனபிலிட்டி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இது இல்லாமல் அது ரெண்டும் கிடையாது. சஸ்டைனபிலிட்டி இல்லாமல் க்ரோத்தும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்க்குறோம், வராங்க 3 வருஷம் 4 வருஷம் ஓடிடுறாங்க. இன்றைக்கி இன்னொரு இன்ஸ்டன்ஸே சொல்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து பேசின எல்லா ஸ்பீக்கர்ஸையும் எடுத்துக்கிறோமே, எல்லோரும் என்ன பேசினாங்க? எல்லோரும் சஸ்டைனபிலிட்டி மட்டும்தான் பேசினாங்க. யாருமே வந்து இதை தாண்டி தான் க்ரோத்துக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் கீழே தான் சஸ்டைனபிலிட்டின்னு யாருமே பேசலை. நமக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா உண்டு ஒரு தொழிலில். 1000 days and 10 years ஃபார்முலாவே உண்டு. இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். 1000 days 800 days ஆகிருக்கலாம். 3 வருஷங்கிறது 2 வருஷம் ஆகிருக்கலாம், 10 வருஷங்கிறது 8 வருஷம் ஆகிருக்கலாம்.
ஆனால் இவங்க எல்லாருமே நேற்று வந்து இன்றைக்கி க்ரோ ஆயிரல. இவங்க எல்லாருமே 2 வருஷத்துக்கு முன்னால் வந்து 10 கோடி 20 கோடி 50 கோடி பண்ணிடல. எல்லாரும் தொழிலில் 10 வருஷம் 15 வருஷமாக இருந்து தான் இந்த ப்ராஃபிட்டபிளி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் சஸ்டைனபிளாக இருந்தால் மட்டும்தான் க்ரோத்தும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் வரும். சஸ்டைனபிள் இல்லாமல் இது ரெண்டும் வந்து பிரயோஜனம் இல்லை. சீக்கிரம் காணாமல் போயிடும். வராதுன்னெலாம் இல்லை, சீக்கிரம் காணாமல் போயிடும், அவ்வளோதான். அண்ட் இப்போது நம்ம க்ரோத்தையும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே போகிறோம்? வி ஹாவ் எத்திக்ஸ். நம்ம எஸ்ல வந்து இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் எத்திக்ஸ். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பி கம்ப்ளைண்ட். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு க்ரோத் வேணும், ப்ராஃபிட் வேணும், என்னோட ஃபோக்கஸ் அங்கே இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து என்னோட எத்திக்ஸையும் என்னோட காம்ப்ளைண்ட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன்னா மாட்டேனா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். சான்சஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் சான்சஸ் ஆர் ஹை. என்னைக்கு சஸ்டைனபிளாக இருக்கமோ அன்னைக்கு இதோட சேர்ந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இட் வில் டேக் சம் டைம். நிச்சயமாக நாள் எடுக்கும். நாள் எடுக்கும்போது அந்த பொறுமை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல பிசற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எம்ப்ளாயீஸை நல்லா பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வி. இது எல்லாமே இந்த கேள்வியோடு தான் சஸ்டைனபிலிட்டியை வந்து பார்க்கணும். வெறும் க்ரோத்தையும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் மட்டும் பார்த்தா அதான் நல்லாயிருக்கும். பணம் நிச்சயமாக பணம் நிறையா வந்தால் நமக்கு எல்லாம் சந்தோஷம்தான், கம்பெனி வளர்ந்தால் நமக்கு எல்லாம் சந்தோஷம்தான், அதெல்லாம் இல்லைன்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதோடு சேர்த்து வளர்கிறோம், எப்படி வளர்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னால் 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஆண்டர்ப்ரனர் நேற்று பேசின சிவசங்கர் சார் பேசின விஷயத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். எத்தனை நாளைக்கு ஓட முடியும்? எத்தனை வருஷத்துக்கு ஓட முடியும்? அன்லெஸ் ஆர் அன்டில் யூ பில்ட் அ சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் பில்ட் பண்ணி அந்த கம்பெனி அதே பார்த்துக்கிற மாதிரி பார்த்து சஸ்டைனபிளாக ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தாலே ஒழிய உங்களுக்கு டைம் கிடைக்க போகிறதில்ல. நான் பேச நினச்ச நிறைய விஷயத்த செல்வகுமார் சார் பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், பண்ண போகிறதில்ல. அப்போ நம்ம ஹெல்த் பாதிக்கும் போது எவ்வளோ பணம் வச்சுருந்தேன், என்ன பண்ணேன்? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எனக்கு நிறைய பணம் இருக்கும், ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். நடக்குமா நடக்காதா? இன்றைக்கி எத்தனை பேர் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? அடுத்தது மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தோஷம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு சிங்கிள் லைன் நான் சொல்லிடுறேன். சந்தோஷம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. சந்தோஷமாக இருக்கேன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். திரும்ப நான் பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு வந்து நான் ரொம்ப ஃபிலாசபிலாம் பேச விரும்பலை. நான் என்ன பார்த்துக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக, நான் ரொம்ப சுயநலமாகவே பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நான் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற முடியும். நான் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளைங்களோட நான் ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் பேரம்பேத்தி எடுத்து பார்க்கணும், அவ்வளோ வருஷம் நான் இருக்கணும் அப்படின்னா நான் ஹெல்த்தியாக இருக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் யூ லவ் யுவர் loved ones, near and dear ones, it's your duty to be healthy. இல்லைன்னா அவங்க உங்களை பார்த்துக்கிறவாங்க, நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்திடுவாங்க. நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திடுவோம். சரியா? ஸோ ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சிடுறேன். அவுட்லேயர் புக்கில் இருந்து ஒரு சின்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற அந்த ஸ்டோரி. இட்டாலியிலேருந்து ஒரு பெரிய கிராமமே யூஎஸ்க்கு வந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க. மைன்ஸில் வேலை பார்க்க, லாங் பேக் ஸ்டோரி. மைன்ஸில் வேலை பார்க்குறதுக்கு அவங்களே ஒரு கிராமம் அங்கேயே ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரு குடியிருப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க யூஎஸில். அங்கே இருக்காங்க. அண்டு அப்போது கொஞ்சம் வருஷம் கழித்து யூஎஸில் ஒரு ஹார்ட் டிசீஸ் நிறையா வருது. யூஎஸில் ஹார்ட் டிசீஸ் நிறையா வரும்போது 2 டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படி எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது இந்த இட்டாலியன் கிராமத்தில் மட்டும் இட் வாஸ் நாட் மச் அஃபெக்டட். இவங்க நினச்ச மாதிரி மிச்ச இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போய் ஸோ டாக்டர்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்கல்ல, ஹார்ட் டிசீஸ் வரலைன்னா எப்படி இருக்கணும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்காங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, ப்ளா ப்ளா ப்ளா, இதெல்லாம் நினச்சிக்கிறாங்க. நினச்சிட்டு அங்கே போய் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாம் ஆஸ் யூஷுவல், குட் ஸ்மோக்கர்ஸ், குட் ட்ரிங்கர்ஸ், குட் ஈட்டர்ஸ். ஆனால் பெருசாக ஹார்ட் டிசீஸ், தப்பாக நினச்சிடாதீங்க, ஐம் நாட் சென்டிங் ராங் மெசேஜ். இதெல்லாம் பண்ண ஹார்ட் டிசீஸ் வராதுன்னு சொல்ல, தயவுசெய்து பண்ணிடாதீங்க யாரும். நான் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும், இது முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, தே வேர் ஹாப்பி, ஃபேமிலியோடு இருந்தாங்க. தே ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த ஃபேமிலி. எவ்ரி ஈவினிங் தே ஸ்பெண்ட் டைம் வித் த ஃபேமிலி, ஸ்பெண்ட் டைம் வித் த சொசைட்டி. அங்கே அப்படி இருக்கும்போது they were happy and the diseases were less. ஸோ ஹாப்பினஸ் அவ்வளோ விஷயத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா சஸ்டெயின்டு க்ரோத் இருக்கணும். நம்மளோட கம்பெனியில் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் நல்லா இருக்கணும். நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியணும். தேங்க்யூ.
தேங்க்யூ சார். சஸ்டைனபிலிட்டி கொஞ்சம் எமோஷ்னலாக சஸ்டைனபிலிட்டியை பற்றி டச் பண்ணியிருக்காரு. நீங்கள் எமோஷ்னலாக கம்பெனியை வந்து நம்ம நிறுவனத்தை நடத்தி கொண்டு போகலை அப்படின்னா மிச்சம் எது பண்ணியும் பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து எல்லாம் அவங்கவுங்க சஸ்டைனபிலிட்டி, க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி வந்து வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லணும் விரும்புகிறீங்களா? க்ரோத்தில் சொல்லணும் விரும்புனீங்கன்னா யூ கேன் ஷேர். சார், சஸ்டைனபிலிட்டியில் இந்த ஹால் தான் ஒரு எவிடன்ஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். இன்றைக்கி நம்முடைய சேர்மன் இங்கே இருக்காங்க, நிதிமோகன் சார். இது இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குது. இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டோட ரொட்டீன் ஹேப்பனிங்ஸ் என்ன பிளான் பண்ணாங்கன்றது நீதிமோகன் சார் தெரியாது. ஆனால் ஒரு எஸ்ஸுக்கு ஒரு விஷன் செட் பண்ணாங்க, ஒரு பிளெஜ் செட் பண்ணாங்க, சார் ஒரு பாலிசி செட் பண்ணாங்க. இன்றைக்கி ராஜ்குமார் சாரோ, கன்வீனியர் நடேசன் சாரோ, கோகன்வி முருகேசனோ, இல்லை இங்கே இருக்கிற நிறைய கமிட்டி மெம்பர்ஸோ இதை எடுத்து நடத்துனாங்க. தான் மட்டும் செய்யணும், நான் தான் எல்லா முடிவும் எடுக்கணும் அப்படின்னு சேர்மன் நினச்சிருந்தா இவ்வளோ லீடர்ஸ் இன்றைக்கி உருவாக்கியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ லீடர்ஸ் இதை எடுத்து செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 30 சாப்டர்ஸ் இல்லை, போக போக இன்னும் வளருதுன்னு வச்சுங்க. அப்போ இன்னைக்கு காலத்துக்கு நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு மாடலாக எஸ் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குனாக்கா, இந்த எஸ்கான் ஈவெண்ட்டோட ரொட்டீனில் சேர்மனோட இன்வால்மெண்ட் இல்லைங்கிறதே சஸ்டைனபிள் மாடல் தான் எஸ்ஸே ரன் ஆகுதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் சார். ஸோ எஸ்ஸை வச்சே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. சரி, யூ ஹேவ் டு ஷேர். நான் நானும் எஸ்கானை வச்சு சின்னதாக ஆட் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு ஆல் தி ஸ்பான்சர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க வந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. எகைன் வந்து இப்போது நம்ம எல்லோரும் நம்மளோட ஒரு பேசிவ் இன்கம்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? மியூச்சுவல் ஃபண்டில், ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி வரக்கூடிய கம்பெனி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு கேஷ் பர்ன் கம்பெனி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க, கேஷ் பர்ன் பண்ணிட்டே இருக்காங்க, அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் நம்ம எல்லாருமே கொண்டு ஃபண்ட்ஸை கொண்டு டெபாசிட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, இப்போது செல்வகுமார் அவரே சொன்னார், ப்ராஃபிட் வந்து இப்போது சொசைட்டிக்கெல்லாம் நல்லது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட்டபிலிட்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் நல்லது. ரத்தன் டாட்டா என்ன பண்ணார்? ஏர்ன் பண்ணல 60% ஹி ஸ்பெண்ட் டு சொசைட்டி. அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும், உங்கள் ஸ்டாஃபில் நல்லா பார்த்துக்க முடியும், உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்க முடியும். தேங்க்யூ. சரவணன் சார் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை பற்றி பேசினாங்க. அவங்க வந்து ஜீரோ டெபிட் கம்பெனின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பில்டிங் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 85க்கும் மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் மேனுஃபேக்சராக இருக்கும். இருந்தாலும் கூட நாங்களும் இன்றைக்கி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, இன்றைய வரைக்கும் பூட் ஸ்ட்ராப்பிங் கம்பெனியாக இருக்கும். ஆனால் எங்கள் கம்பெனி க்ரோத்தில் இருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க, அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க. க்ரோத்தில் இருக்கிறனால தான் அது ரெடியாக இருக்காங்க. செல்வகுமார் சார் சொல்லும்போது சொன்னாங்க, ஆதன் வந்து சோஷியல் மீடியாவில் ஆதன்யோகி சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறாரு, இலக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணுறாருன்னு. நான் க்ரோத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கம்பெனி ஒரு சஸ்டைனபிள் கம்பெனின்னு நம்புகிறாங்க. ஏன்னா சஸ்டைனபிளாக இருக்கான்னு ஒன்று வெளில காட்டுறதுக்கே க்ரோத் தேவைப்படுது. அந்த க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டர் உள்ள வராங்க. அதனால நான் ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல எனக்காக ஒரு 800 பேர் இந்த கம்பெனிக்காக வேலை பார்க்குறாங்க. இதனால எனக்கு டைம் ஃப்ரீ கிடைக்குது, இதனால எனக்கு பிடிச்ச வேலைகளை செய்ய முடியுது. எண்ட் ஆஃப் த டே எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சஸ்டைனபிலிட்டியாக இருந்தாலும் பேஸ்டான க்ரோத்தை வச்சு தான் இருக்குது. அதனால க்ரோத் மைண்ட் செட்டு தான் அப்படின்றத திரும்பி வலியுறுத்திக்கிட்டு விடைபெற. நன்றி. ஐ திங்க் ரிசல்ட்டு சொன்ன மாதிரி ஆதன் சொல்லி முடிச்சிருக்காப்புல. லைக் இப்போ நம்ம இதுக்கு எது பெஸ்ட்டு பெட்டருங்கிறத பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க எல்லாரும் பேசினதை வச்சு எனக்கே பார்க்கும்போது ஒரு நேரம் வந்து க்ரோத் இம்பார்ட்டன்ட்னு தோணுது, ஒரு நேரம் சஸ்டைனபிலிட்டி இம்பார்ட்டன்ட்னு தோணுது, ஒரு நேரம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பார்ட்டன்ட்னு தோணுது. பட் என்னோட லேர்னிங் அண்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் திஸ் டிஸ்கஷன் என்ன பார்க்க முடியுதுன்னா, இவங்க எல்லாருமே வேறு ஏஜ் குரூப்பில் இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ், வேறு சமயங்களில் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவங்க. இன்றைக்கி அவங்களோட ஏஜும் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருந்தாலுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸில் வந்து பிஸ்னஸை நடத்தியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது வாட் மை இன்ஃபரன்ஸ், லைக் இப்போ இதை வந்து நான் என்னென்னா இதை ஜட்ஜ்மெண்ட்டாவோ இதாவோ சொல்லலை, நான் இதில் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன்னா, ஒரு நிறுவனத்துக்கு வந்து
வளர்ச்சி தேவைப்படுது, சஸ்டைனபிலிட்டி தேவைப்படுது, ப்ராஃபிட்டபிலிட்டியும் தேவைப்படுது. ஆனால் வேறு நிலைமையில் தேவைப்படுது. இன்றைக்கி ஆதனுக்கு வந்து இன்னைக்கு க்ரோத் தேவைப்படுது அண்ட் ஸோ இஸ் டேக்கிங் இட் அஹெட். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி செல்வகுமார் சார் வந்து சஸ்டைனபிலிட்டி தேவைப்படுனா கண்டிப்பாக அவரோட நிறுவனத்துக்கு சஸ்டைனபிலிட்டி தேவைப்படுது. ஸோ இந்த தேவை வந்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வேறு சமயங்களில் வேறு மாதிரி வருது. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து நம்ம மைண்ட் செட் வந்து ஆஸ்பிரேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரீடம் மைண்ட் செட் விரும்புகிறவங்களா இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம வெல்த் மைண்ட் செட் விரும்புகிறவங்களா, வெல்த் பில்டிங் மைண்ட் செட்டில் இருக்கிறோம். ஆனால் அந்த நம்மளுக்கு இந்த நிறுவனத்துக்கு நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு என்ன மைண்ட் செட் தேவையோ அந்த மைண்ட் செட்டை நம்ம எடுத்துக்கிற கூடிய ஒரு அடாப்டபிலிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஒரே மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து நிறுவனம் தேவையப்போ நம்மளால் அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி வெல்த் பில்டிங் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் வெல்த் பில்டிங் பண்ணி தான் ஆகணும். க்ரோத் ஆஸ்பிரேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வளர்ச்சி பண்ணலை அப்படின்னா நம்மளால் அங்கே ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கி சஸ்டைனபிள் அப்படிங்கிற தாட் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுத்தோம்னாலும் வச்சோம்னாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஆனால் இதில் சேலஞ்சஸ் என்ன வருது அப்படின்னா, நான் வந்து ரொம்ப க்ரோத் மைண்ட் செட், எனக்கு வந்து ஆஸ்பிரேஷன் ஜாஸ்தி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும் போது என்னால் இன்னொரு பக்கம் வந்து அது வந்து இன்றைக்கி வந்து வெல்த் தேவை, இன்றைக்கி ப்ராஃபிட்டபிலிட்டி தேவை, சஸ்டைனபிலிட்டி தேவைங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிறக்கூடிய இல்லை அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை வந்து நிறைய நேரம் லேப் ஆகுதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அப்போ நான் எப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நான் எப்படி தேவை, என்னை எப்படி நான் அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன விஷயங்களை நான் அடாப்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் க்ரோத்து தான் வேணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ரைட் இது தப்புங்கிறது இல்லாமல் எப்படி நான் வந்து ஒரு அழகாக என்னால் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக என்னால் அடாப்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அதே மாதிரி இப்போ நம்மளோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் இப்போ வந்து அவங்க சஸ்டைனபிள் வெல்த் கிரியேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னா அந்த வியூஸையும் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு அதை எப்படி அந்த நிறுவனத்துக்கு தேவையான விஷயத்தை எப்படி கொண்டு போக முடியுங்கிறத பார்க்கணுங்கிறதா நான் வந்து ஒரு லேர்னிங்காக எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கீங்க. இப்போ இவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னா நம்ம பண்ணலாம். எல்லாருமே அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் அதே நேரத்தில் ஒவ்வொரு நிலைமை ஆஃப் த அந்த டைம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அந்த க்ரோத் ஃபேஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனை பொறுத்து அது தேவைப்படுதுங்கும் போது இதை கண்டிப்பான முறையில் வந்து நம்ம எல்லாரும் அடாப்ட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது முக்கியம். எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட புரிதலாக இருக்குங்கிறத நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். Thank you so much, Saranyan sir. Now I welcome our convener Nadesan sir to the stage to felicitate our panel discussion team. Please give a round of applause for our panel discussion team. Mr. K. Saranyan, moderator, governing council member. Mr. Adan Yogi, building doctor from S. Kumbakonam chapter. Mr. K. T. Mohammad Shamir, Petwell India from Chennai 1 chapter. Mr. Saravanan from Accurate Electronics, Coimbatore 1 chapter. Mr. Naresh from Best Mummy Bakery, Ramnath chapter. Mr. Selvakumar from Maruti Power Control Systems, Chennai 1 chapter. Mr. Sultan Hamid from Anai SRE B Graphics, Tirunelveli chapter. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா 4 காசு வேணும். 4 காசு சம்பாதிக்க போனால் 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த 4 இருந்துச்சுன்னா, க்ரோத், பர்பஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்மளால் 4 பேர் என்னங்க 40,000 பேரை கூட நம்மளால் ஆனந்தம் சார் மாதிரி படிக்க வைக்கலாம். நன்றி, அருமையான செஷன் கொடுத்த வைக்க. தேங்க்யூ பேனல் டிஸ்கஷன் டீம். சார் அடுத்து என்ன சார்? ஆல்மோஸ்ட் படத்தில் கிளைமேக்ஸ் வர மாதிரி ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம். எப்படி சார் இருக்க போகுது சார்? ஒரு தெரிக்க விடுற செஷன். அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்க போதோ அப்படி தான் வந்து நெக்ஸ்ட் செஷன் இருக்க போது. எஸ், ஆனந்த பத்மநாபன் ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர் மற்றும் இந்தியாவின் முன்னணி நகை விற்பனையாளரான GRT ஜுவல்லர்ஸின் நிர்வாக இயக்குநராக அறியப்படுகிறார். ஆனந்த பத்மநாபனின் தொலைநோக்கு